பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த மாலை வணக்கம். இப்போது சம்யுக்தா பேசினாங்க, அவரோட அப்பா தான் நான். என் பேர் ஸ்ரீதர். இந்த ஸ்கூலில் நாங்கள் 9th வரைக்கும் இவங்க வேறு ஸ்கூலில் தான் படித்தாங்க. 10th தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தோம். வரும்போது அது ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இங்கே சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு தான் இந்த ஸ்கூல் உள்ளே நுழைஞ்சேன் நான். பிரின்சிபலை வந்து பார்த்தோடனே அவங்க எதுவுமே எங்களுக்கு தடை சொல்லவே இல்லை. அதாவது குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வைக்கணுமா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அப்படிங்களா, நல்லா படிப்பாங்களா, வேணா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மேடம். 2-3 கேள்வி கேட்டாங்க, இவங்களும் பதில் சொன்னாங்க. குழந்தை மாதிரியே எந்த மாதிரியே நம்பிக்கை வச்சு அவங்க சீட்டு கொடுத்தாங்க. எனக்குள்ளே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும். என்ன பயனா, இவங்க சாதிச்சுட்டா பிரச்சனை இல்லை, ஒரு வேளை தவறிட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நாங்கள் உங்கள் நம்பிக்கை வச்சு உங்களுக்கு அந்த சீட்டு கொடுத்தோம் 10ஆம் வகுப்பில், ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அந்த சான்ஸ் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம உடஞ்சி போயிடுவோம். ஆனால் அந்த பேரை இன்றைக்கி அவங்க காப்பாற்றிட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நிற்க வச்சுட்டாங்க. நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் எவ்வளோ நேரமாக. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே கூப்பிட்டு உட்கார வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் ஒன்றும் இல்லை, எல்லா பேருக்கு எதிர்பார்க்கறது ஒரு கௌரவத்துக்காக தான். நம்ம இந்த குழந்தைங்களுக்காக நம்ம என்னோட செய்யறது ரெடியாக இருக்கிறோம். எவ்வளோ காசு செலவு பண்ணாமல் நம்ம சக்திக்கு மீறி நம்ம செலவு பண்ணுறோம் குழந்தைங்களுக்காக, படிப்புக்காக. அந்த அளவுக்கு வருமானம் வருதா இல்லையா தெரியாது. ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த நம்ம குழந்தைங்கள நம்மளை மாதிரி இல்லை, நம்மளை விட 2 லெவல் அவங்க மேலே போகணும் அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். இதுதான் இந்த குழந்தைங்க மாதிரி சாதிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எரிச்சலாக தான் தெரியும், இப்போதைக்கு தெரியும். ஆனால் ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்த மிஸ் பண்ணும்போது அந்த கஷ்டம் என்னன்றது தான் உங்களுக்கு அப்போ புரியும். ஆனால் நீங்கள் அப்போ லேட்டாக யோசிக்கும் போது போன நாட்கள் திரும்ப வருமானு கேட்டால் வராது. நம்ம மிஸ் பண்ணிட்டு ஐயோ 2 மார்க்கில். இப்போது புவனேஸ்வரோட அப்பா கூட கேட்டால் கூட அப்பா சொல்லுவார், இவ்வளோ மார்க் எடுத்துருக்காரு, 79 எடுத்துருக்காரு, 479 எடுத்திருக்காரு. இப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், இன்னும் கூட ஒரு 10 மார்க் அவன் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கான்னு தான் சொல்லுவார் அவங்க அப்பாவும். அதே ஆதரவு தான் எனக்கு இருக்குது. இன்னும் கூட என்னோட பொருள் 460, இன்னும் ஒரு 20 மார்க் எடுத்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கான பலன் கிடைக்குதா இல்லையா அது தேர்வு முடிவு பண்ணுது. அந்த தேர்வுக்காகவால் நம்ம விழுந்து படித்து தான் ஆகணும், தர வழி இல்லை. எல்லா இடத்துக்கும் மார்க் மட்டுமே போதுமான மார்க் மட்டுமே போதாது. நம்ம அதுக்கான திறமை நமக்குள்ளே வளர்த்துட்டு வெளியில் போகணும். ஸ்கூல் விட்டு வெளியில் போகும்போது வெளியில் போகணும். இதுக்கு காரணம் சொல்லப்போனால் நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க எல்லோரும் ஏதோ ஒரு பிளே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் ஸ்கூலில். அதை உருவாக்குறது நல்ல பொம்மைகளை உருவாக்கி ஒரு டாக்டராக, ஒரு டீச்சராக, ஒரு இன்ஜினியராக வெளியில் அனுப்புறது யாரோட கடமைடானா டீச்சர்ஸ் தான் செய்கிறாங்க அந்த வேலையை. நாம் ஒன்றுமே பண்ணுறது. நம்ம சொல்கிறதுனா நான் ஃபீஸ் கட்டுறோம், படிமா, டைம் வேஸ்ட் பண்ணாத, டிவி பார்க்காத, செல்லை பார்க்காத, படி. இந்த 3 வாரம் தான் நம்ம பெரும்பாலும் பேரண்ட் வந்து குழந்தைங்க கிட்ட சொல்கிறது. ஆனால் அந்த இவ்வளோ பாருங்க, ஒரு கிளாஸில் கிட்டத்தட்ட 30-35 ஸ்டூடெண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நானும் கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக ஸ்கூலில் தான் வேலை செய்யிட்டு இருக்கேன், ஒரு தனியார் பள்ளியில் தான் வேலை செய்கிறேன். அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். அதனால் நான் குழந்தைங்களை வந்து ரொம்ப வற்புறுத்த மாட்டேன். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பாப்பாட்டேன், இந்த படிப்புன்றது உன்னோட லைஃப், உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இந்த படிப்பு தான். யார் வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் படிப்புனால வர வருமானத்துக்கு ஈக்குவலாக மற்ற பணம் நிற்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த கௌரவம் படிப்பு கொடுக்குற மாதிரி வேறு எந்த வேலையும் நமக்கு கொடுத்துறாரு. படிப்புனால ஒரு தகுதி நமக்கு வந்து வேறு எந்த வேலையுமே கொடுத்துறாரு நமக்கு. ஆக நமக்கு அடித்தளம் படிப்பு தான். ஆக பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களே, நம்மளை வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்களேன்னு தான் நினைக்க வேணாம். நீங்கள் குழந்தைங்கள்லாம் தயவு செய்து படிங்க. அதாவது திருவள்ளுவர் சொன்னார், ஒரே ஒரு திருக்குறளுக்கு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன் என்னோட கதையை. அதாவது மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லியனும் சொல். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பேரண்ட்டுக்கு அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய அவார்டு என்னன்னு சொன்னாக்கா, இப்படி ஒரு பையனை பெற்றெடுத்து, இப்படி ஒரு பொண்ணை பெற்றெடுத்து அவங்க அப்பாவும் அம்மா என்ன தவறு செய்தாங்களோ அப்படின்னு சொல்கிற கௌரவத்தை நீங்கள் கொடுத்தா போதும் எங்களுக்கு. அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. நீங்கள் கடைசியாக என்ன பண்ண போகிறீங்க, எங்களை எப்படி காப்பாற்ற போகிறீங்கன்றது அதுக்கு அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் முதல் கௌரவம் இப்போ எங்களை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பேர்ட்டும் இங்கே உட்காரணுன்றது என்னோட ஆசை. அதுக்கான முயற்சி யார்கிட்ட தான் இருக்குதுன்னா குழந்தைங்க கிட்ட தான் இருக்குது. தயவுசெய்து அதை மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, இது மறுபடியும் நான் ஒரு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்கள் குழந்தைங்களை இந்த அளவுக்கு உருவாக்கி விட்ட ஆசிரியர் எல்லாருக்கும் இருக்குல்ல, அதான் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க என்கிட்ட, சார் உங்கள் குழந்தைகிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், அவள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நான் அவங்ககிட்ட சொன்னேன், மேடம் நான் அவங்க எவ்வளோ தூரம் சொல்லணுமோ சொல்லிட்டேன், அவங்கள வந்து நான் ப்ரெஷர் பண்ண மாட்டேன். இது அவங்க கையில் இருக்குது, இந்த படிப்புன்றது அவங்க கையில் தான் இருக்குது, இது அவங்களோட எதிர்காலம். அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அவங்க பயன்படுத்திட்டோம், அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் இருக்குது. இப்போ அதனால் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணட்டும், அவங்க என்ன பண்ண முடியுமோ, அவங்க என்ன சாதிக்க முடியுமோ அவங்க சாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதோ அவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரலாம், அவங்களோட கிளாஸ் ஃபஸ்ட்டாவது வந்திருக்கலாம், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
அதனால் இப்போ அவங்க இல்லை, அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிடுறேன் இந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே எஃபர்ட் போட்டு தான் இந்த குழந்தைங்க வந்து எல்லாருக்குமே இந்த மார்க் வாங்கியிருக்காங்க. அதனால் எல்லாருமே இந்த நேரத்தில் எல்லா டீச்சர்ஸுமே என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.